எங்க 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 எழுந்திரிங்க. டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. எந்திரிங்க எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. ஏன் ஜோதி, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? என்னங்க கேள்வி இது? கோவிலுக்கு போனோம்ல நம்ம. 10 மணிக்கு கோயில்ல இருக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறியே, உனக்கே அது நியாயமா இருக்கா? பரவாயில்லங்க, நம்ம சீக்கிரமாவே அங்க போய் வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே சம்பந்தியமா நம்ம மேல கோவமா இருக்காங்க. நம்மளால லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. எதுக்கு நமக்கு வம்பு? முன்னாடியே போய் வெயிட் பண்ணலாம். அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமாவா? ஏங்க பேசிட்டே இருக்காம எழுந்து கிளம்புங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். போய் பசங்களை எழுப்பிவிடு. அவங்களாம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? அப்ப நீ அவங்களை எத்தனை மணிக்கு தான் எழுப்பி விட்ட? இப்ப அது ரொம்ப முக்கியம். போய் கிளம்புங்க, போங்க, எந்திரிங்க சீக்கிரம். சரி சரி, நான் கிளம்புறேன். இன்னும் எந்திரி எந்திரி எந்திரி. காஃபி குடிங்க. ஏய் எந்திரிங்கடி, டைம் ஆயிடுச்சு. எந்திரி மகா, இந்த புடி காஃபி குடி. பாருக்கா, சீக்கிரம் குடி, எடுங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, தூங்கிட்டே இருக்கீங்க. ஏய் இந்த குடி. நான் வரதுக்குள்ள நீங்க குடிச்சு முடிச்சுக்கணும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம். உங்க அம்மா ரொம்ப பண்றாமா. இந்த அருக்கு கோயில் 10 நிமிஷத்துல போயிடலாம். அதுக்கு போய் காலங்காத்தால நம்ம எல்லாரையும் எழுப்பி இப்படி உட்கார வச்சிருக்கா பாத்தியா? ஆமாப்பா, எனக்கு தூக்கமா வருது. பா, அம்மா நேத்து ஃபுல்லா தூங்கி இருக்கவே மாட்டாங்கல்லப்பா. அதுல என்னமா சந்தேகம்? ஏங்க ஆட்டோக்கு சொல்லிட்டீங்களா? டைம் ஆயிட்டே இருக்குங்க. சொல்லியாச்சு ஜோதி, முதல்ல நீ இப்படி படபடன்னு இருக்காத. நிறைய டைம் இருக்கு, கொஞ்சம் அமைதியாயிரு. இதோ வந்துருச்சு பாரு. ஆமால, கிளம்பு கிளம்பு, வாங்க வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. வாங்கிட்டே இருக்கோம் வாங்க. ஏறிக்கங்கம்மா. அப்பாடி, அவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை யாரும் வரல. எப்படி வருவாங்க? நல்ல நேரத்துக்கு தான் என்ன 2 மணி நேரம் இருக்கு. போதும், சிரிக்காதீங்க. வாங்க போய் சாமி கும்பிடலாம், வாங்க. பா, அம்மா ரொம்ப தான் பதட்டமா இருக்காங்கல்ல. ஆமாம்மா, நம்மால எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போ. கடவுளே, இன்னைக்கு எந்த தடையும் இல்லாம என் பொண்ணோட நிச்சயதார்த்த தேதி குறிக்கிற விஷயம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன தூங்கிட்டு இருக்காங்க? அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா என்னம்மா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? நிச்சய தேதி குறிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனோம்ல. டேய், அதுக்கு ஏன்டா கத்துற? நைட்டு மாத்திரை போட்டு எனக்கு தூக்கம் வரலடா. விடிய காலையில தான் லேசா கண்ண சொன்னேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நம்ம 10 மணிக்கு கோயில்ல இருக்கணும். இப்பவே மணி 8 ஆயிருச்சு. இன்னும் டைம் இருக்குல்ல, கிளம்புறேன்டா. நீ முதல்ல போய் விக்ரமும் மாமாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாரு. போ. அம்மா சீக்கிரம் வந்துருங்கம்மா, டைம் ஆயிடுச்சுமா. வரேன்டா, நீ போடா. சரி சீக்கிரம் ரெடியாகி வாங்க ப்ரோ. ஏய், கொட்டாய் விடுறத பாருங்களேன். மா, நீ எழுப்பி விட்டது 4 மணிக்கு. கொட்டாவை வராம வேற என்ன வரும்? ஆமா ஜோதி, நாம இவ்வளவு சீக்கிரமா வந்து வெயிட் பண்றோம். டைமும் ஆயிடுச்சு, இன்னும் அவங்கள ஆளை காணோமே.
பேசாம அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாங்களா, எங்க இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு கேட்டு பாரு. இல்ல வேண்டாங்க. ஜோசியர்கிட்ட பேசி இடம் நேரம் குறிச்சதே அவங்க தான். அவங்களா வந்துருவாங்க. வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். மா ஜோசியர் கூட இன்னும் வரலையேம்மா. வருவாங்க, பொறு. இங்க கல்யாணத்துக்கு நிச்சய தேதி குறிக்க வந்து நீங்க தானா? நாங்க தான் சாமி. சரி. பொண்ணு வீட்ல இருந்தா வந்திருக்கா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரும் வரலையா? நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சாமி. அவங்க வந்துட்டே இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. குடு. இந்தாங்க. கொடுங்க. சரிம்மா, நான் எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஐயோ, டைம் வேற 8:45 ஆயிடுச்சு. அம்மா வேற இன்னும் காணோம். அவசரப்படாத மாப்பிள்ள, அக்கா வரும். யோ, நீ பேசாத, அமைதியா இரு. சும்மா தோணன்ட்டு. அக்கா வந்துருச்சுல்ல. அம்மா வாங்கம்மா போலாம். எது போலாமா? சாப்பிட்டு போலாமாப்ல? எது சாப்பாடா? யோ, எப்ப பார்த்தாலும் சோறுன்ட்டு ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு. இதுல சாப்பிட்டு வேற போகணுமா? விஜய் சொல்றது சரிதான். டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அது அம்மா வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு, வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா லேட் பண்ணுவேன்னு பார்த்தா பொசுக்குன்னு போலான்னு சொல்லிட்டேன். லேட்டு தானே ஆகும். இன்னையோட இந்த கல்யாண பேச்சு முடியற மாதிரி அந்த மகாவை நான் ஜெயிக்கிறேன் பாரு. வா. விக்ரம். அம்மா, வழக்கமா கோவிலுக்கு போற ரூட்ல போகாத. அங்க ரோடு வெட்டி போட்டிருக்காங்களாம். நீ போரூர் ரூட்ல போயிடு. ஆனா அந்த ரோடு ரொம்ப டிராபிக்கா இருக்குமா? சொல்றது கேளு விக்ரம். ரெகுலரா போற ரூட்ல ஒரு தீப்பாத்தி அம்மன் கோவில் இருக்கு. இந்த மாதிரி மங்கள காரியத்துக்கு போகும்போது உக்கிரமான அம்மனை பார்த்துட்டு போக கூடாதுன்னு ஐதீகம். அதுக்குதான் சொல்றேன், நான் சொல்ற ரூட்ல போ. பெரிய மாப்பிள்ள, அக்கா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். போ மாப்பிள்ள. என்னங்க, இப்பவே மணி 10:30க்கு மேல ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. நேரம் வேற போயிட்டே இருக்கு. எங்க இருக்காங்கன்னு போன் பண்ணியாவது கேளுங்க. விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பாருமா. என்ன மகா கால் பண்றாங்க? ஹலோ விஜய் எங்க இருக்கீங்க? விஜய், நாங்க இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மகா, நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு மாப்பிள்ள. மகா, நாங்க இப்ப வந்துட்டு தான் இருக்கோம். விஜய், டைம் ஆயிட்டு இருக்கு. விஜய், ஜோசியர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டைம் வேற ஆயிடுச்சு. மகா வந்துட்டே தான் இருக்கோம். அம்மா, எல்லாருமே வெயிட் பண்றாங்களாம்மா? போயிடலாம் மாப்பிள்ள, போயிட்டு தானே இருக்கிறான். ப்ரோ, கியூல போற மாதிரி போயிட்டு இருக்கோம். மெட்ரோக்காக அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஆன் டைமுக்கு கரெக்டா போக முடியும்? தேவையில்லாம சுத்தி போயிட்டு இருக்கோம். இருடா. ஐயோ, 10 to 12 நல்ல நேரம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. இப்படியே போனா எப்படி நம்ம டைமுக்கு போக முடியும்? என்னாச்சுமா? தெரியலடா. காலையில எதுவும் சாப்பிடாம வந்து கார்ல ஏறிட்டனா, ஐயோ, எனக்கு லேசா தலை சுத்துதுடா. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன்ல, சாப்பிட்டு போலான்னு. யாராவது கேக்குறீங்களா?
அம்மா ஏதாவது சாப்பிட்டு போலாமா ஹோட்டல்ல போயிட்டு? ஹோட்டலா? ப்ரோ ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி விளையாடிட்டு இருக்க? டேய் ஆமாடா, டைம் ஆகுதுடா, இன்னும் நேரம் ஆயிடும். நாம பேசாம ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாமா? ஜூஸாமா? சரி, நான் இங்க கிட்ட ஏதாவது ஜூஸ் கடையில் நிப்பாட்டேன். இவனு சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு ஸ்லோவா வரான். யோ சீக்கிரம் வாயா. சார் சொல்லுங்க சார். ப்ரோ எந்த ஜூஸ் சீக்கிரம் கிடைக்குமோ அந்த ஜூஸை போய் கொண்டு வாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ற? சும்மாறா. அம்மா நீங்க சொல்லுங்க. எனக்கு சாத்துக்குடி ஜூஸே ஓகே தான்ப்பா. அம்மா சாத்துக்குடி ஜூஸ் சரி, கொண்டு சீக்கிரம் கொண்டு வாங்க. என்னடா ப்ரோ ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு ப்ரோ. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, வந்துடுறேன். ஜோ சீக்கிரம் போயிட்டு போயா. ப்ரோ சொல்லுங்க சார். அவங்க ஜூஸ்னு கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா கொடுக்காதீங்க. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா கொடுங்க. சரிங்க சார். இந்தாங்க இத வச்சுங்க. தேங்க்யூ சரியா? சார். ஜூஸ் சீக்கிரம் கொடுக்காதீங்க, லேட் ஆக்கணும். ஓகே சார், பண்ணிடலாம். பாடா இப்பதான் வயிறு சரியாச்சு. ஐயோ மகா 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 பக்கத்துல தான் வந்துட்டோம். ஆமா அஞ்சு நிமிஷம். ஆமா ப்ரோ சீக்கிரம் கொண்டு வாங்க ப்ரோ ஜூஸ். ரெடி ஆயிட்டு இருக்கு சார், வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். ஓகே வரும், ஆனா லேட்டா தான் வரும். ஐயோ நல்ல நேரம் ஆரம்பிச்சே 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரமே முடிய போகுது. இன்னும் வந்துகிட்டு இருக்கோன்னு சொன்னாங்கன்னா எங்கே தான் இருக்காங்க, எப்பதான் வருவாங்க? அவங்களே நேரங்காலம் குறிச்சிட்டு இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? மகா திரும்ப ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுமா. ஆமா கேளுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. சார் இந்தம்மா இந்த சீக்கிரம் சாப்பிடுங்க. மறுபடியும் மகாவா? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்றது? இதோ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம்ப்பா. இப்ப குடிச்சிடுறேன். அம்மா நீங்க மெதுவா ஜூஸ் சாப்பிடுங்க. டேய் ஏன்டா அம்மாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? தலை சுத்தல் வந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்க பொறுமையா குடிங்க. டேய் அந்த போனை கொடு. இந்தா. ஹலோ விஜய், நான் விக்ரம் பேசுறேன். விக்ரம் எங்க இருக்கீங்க? விக்ரம் இதோ வந்துட்டோம், பக்கத்துல தான் இருக்கும். இப்போ வந்துடுறோம். டைம் வேற ஆயிடுச்சு. யா எங்கேயுமா வந்துகிட்டு இருக்காங்களா? அப்பா தெரியலப்பா, வந்துட்டு இருக்கோம் மட்டும்தான் சொல்லிட்டே இருக்காங்க. முடிஞ்சிருச்சா? போலாமா? டைம் ஆயிடுச்சுமா. சரிடா வா போலாம். வா ப்ரோ வாயா. ப்ரோ அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அது அங்கதான் இருக்காங்க.
நான் அப்பையில இருந்து சொல்லிட்டே இருக்கேன், நல்ல நேரம் முடிஞ்சு போயிடுது. வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, கொஞ்சம் லேட்டு. சாமி பாத்துடலாமா? இனி எங்க பாக்குறது, நல்ல நேரம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் நல்ல நேரம் வரும். ஐயோ சாரிங்க, வர வழியில ஓவர் டிராபிக், அதான் டைமுக்கு வர முடியாம மாட்டிக்கிட்டோம். சரிங்கம்மா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் வரேன். நீங்க வேற வேலை இருந்தா முடிச்சிடுங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க சாமி. நேரத்தில் வரணும்னு தான் கிளம்பணும். இது வர்ற வழியில இந்த மெட்ரோ வேலை நடக்குதுல்ல, அங்கங்க தோண்டி போட்டு வச்சிருக்காங்க, அதுல லேட் ஆகி போச்சு. சரி, நாம 2 பேரோட ஜாதகத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிடலாம். அப்புறமா என்ன பண்றதுன்னு பேசிக்கலாம், சரியா? சரிங்க சம்பந்தி, நாம அதுக்குள்ள போய் பூஜை பண்ணிடுவோம். எங்க அதை எடுத்துக்கோங்க. விஜய் போலாமா? போலாம் ப்ரோ. என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு ஆயுஸ்க்கும் நீ ஜெயில இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி வெளியே வந்த? நான் தான் உள்ளே போலையா அங்கிள்? எங்க அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு என் மேல கேஸே இல்லாம வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஓ, அது ரொம்ப பெருமையா இருக்குல்ல உனக்கு? என்ன அங்கிள் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்கிட்ட மானே தேனே பேசுவாங்க? சொல்லுமா. அங்கிள், நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் செஞ்சேன்? எல்லாமே உங்க பையனுக்காக தான் பண்ணிருக்கேன். ரைட்டுமா, என் பையன் மேல உள்ள ஆசையினால தான் செஞ்ச. அதுக்கு நீ இப்படியா? அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, விட்டுட்டு போக வேண்டியதானம்மா. ஊருக்குள்ள இவன் ஒருத்தன் தான் ஆம்பளையா? அவனை டார்ச்சர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி கடத்தி வச்சு அப்படி செஞ்சு அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவியா நீ? இவ்வளவு மோசமான பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டியா வந்தா என் குடும்பம் எப்படிமா நல்லா இருக்கும்? சரி விடு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஏதோ உங்க அப்பாவோட புண்ணியத்துல நீயும் வெளியே வந்துட்ட. இதுக்கு மேலேயாச்சும் நீ ஒழுக்கமா நடந்துக்கிற வழியை பாரு. திரும்பவும் உன்னோட சதி வேலையை ஆரம்பிச்சிடாத. அதனால உனக்கு எந்த யூஸும் இல்லை. என் பையனுக்கு ஐசு கூட தான் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப கூட நந்தினி, விக்ரம், விஜய், புலி எல்லாருமே நிச்சய தேதி குறிக்கிறதுக்காக பூசாரியை பார்க்க கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நந்தினியே முழு சம்மதம் சொல்லிட்டா. இனிமே அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அந்த ஆண்டவனே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நந்தினி விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் சொல்றேன், உன் மனசுல உள்ள அழுக்கையெல்லாம் தொடச்சி தூர வீசிட்டு உன்னோட வாழ்க்கையை ஒழுங்கா நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கான வழியை பாரு. ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், ஆண்டின்னு சொல்லிட்டோ விஜய்னு சொல்லிட்டோ திரும்பவும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் நீ உடனே அங்க கிளம்பி போய் அங்க எல்லாத்தையும் கெடுக்க என்ன செய்யலாம்னு யோசிக்காம ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழியை பாரு.
எதுக்கு? சும்மா பேசணும். எல்லாரும் இருக்காங்க விஜய், அதெல்லாம் வர முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வா. இதுவா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏய் மகா, என்ன இங்க நிக்கிற? சாமி கூப்பிட போல? ஓ, உனக்கு என்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனா இப்போ சாமி கும்பிட தோணல. என்னாச்சு மகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. இல்லையே, என்னமோ இருக்குன்னு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு? என்னதான் லவ் மேரேஜ்னாலும் அதுலயும் கூட பொண்ணுங்க வீட்டுக்காரங்க தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும், விட்டு கொடுக்கணும் இல்ல? ஓ, நாங்க அந்த நல்ல நேரம் முடிஞ்சு லேட்டா வந்ததை பத்தி சொல்றியா? மகா, அது எதிர்பாராம நடந்த விஷயம், அதை விட. அது எப்படிங்க விடுன்னு சாதாரணமா சொல்றீங்க? அன்னைக்கும் அப்படிதான் எங்க அம்மாவை பேசுறதுக்கு வர சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயில்ல நிக்க வச்சு அவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. அவங்க ஹார்ட் பேஷண்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? வீட்டுக்கு வாங்க பேசணும்னு சொன்னவங்க வீட்டுல இருக்க வேணாமா? அவங்க ஒன்னும் திடீர்னெல்லாம் வந்து நிக்கலையே. ஐயோ, அப்படி இல்ல மகா, ஏதோ ஒரு அவசர வேலைன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறேன், விட. ஐயா, சாமி அலங்கரிக்க செத்த நேரம் ஆகும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு பிரகாரத்தை சுத்திட்டு வருதுன்னா வந்துருங்களேன். பூஜைக்கு டைம் சரியா இருக்கும். சரிங்க சரிங்க. வாங்க. மகா, இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நிச்சயத்துக்கு நேரம் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு. பொதுவா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினாலே உடனே சண்டைக்கு வருவீங்க. ஆனா இப்போ பொறுமையாலாம் பேசுறீங்க. இந்த மாதிரி ஆள் நீங்க இல்லையே. கரெக்ட், இல்லதான். ஆனா இப்ப சில விஷயங்கள்ல கோவப்படாம பொறுமையா போகலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க. சாரி ஐசு, எல்லாமே எங்கள் அம்மானால தான். நான் அப்போவே அம்மா கிட்ட சொன்னேன் சீக்கிரம் கிளம்புங்கம்மான்னு. அவங்க தான் நைட்டு மாத்திரை போட்டுட்டேன், காலையில் என்னால் எந்திரிக்க முடியலன்னு லேட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அத்தையை திட்டுறீங்க? வயசானவங்க, காலையில எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே. சரி ஐசு, நாங்கள் லேட்டாக வந்ததுனால உங்கள் வீட்டில் யாராவது கோச்சுக்கிட்டாங்களா? சச்சே, டென்ஷன்லாம் ஆகல. ஆனா ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. புரியுது. இந்த நிச்சயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. ஜோசியர் இன்னும் 2 ஹவர்ஸ்ல வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, விடுங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நம்ம வேற ஏதாவது பேசலாமா? சரி ஐசு. என்ன, நாங்க லேட்டா வந்துட்டோன்னு கோவமா? இல்ல, லேட்டா வந்துட்டோன்னு கோவமான்னு கேட்டேன். சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. யாருக்கு யாரடி சம்பந்தி? நீ எல்லாம் என் தகுதிக்கு ஈக்குவல் அடி. இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்க நான் போடுற நாடகண்டி இதெல்லாம். வர வழியில ரொம்ப டிராஃபிக்கோ? இந்த மெட்ரோ வேலைக்காக நிறைய இடத்துல பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்கல்ல, அதனாலயா? ஆமாமா, ரூட்டை வேற மாத்தி மாத்தி விடுறாங்கல்ல, அதனாலதான். இவ்வளவு தூரம் நம்மள காக்க வச்சுட்டாங்களேன்னு உங்க மனசுல கோவம் இருக்கு, அப்படிதானே? சச்சே, அப்படிலாம் இல்ல சம்பந்தி. திரும்ப திரும்ப சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லி மனச புண்படுத்துறாளே. அத கோவம்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பதட்டம் வருத்தம் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமேன்னு நினைச்சேன். நல்ல காரியம் பாருங்க, சரியான நேரத்துல நடக்கணும் இல்லையா? ஆமாமா, கரெக்ட் தான். என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைக்கிறோம், தெய்வம் ஒண்ணு நினைக்குதே.
அன்னைக்கு மண்டபத்தில் வச்சு எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க இவ்வளோ சீக்கிரம் சமைச்சதெல்லாம் பெரிய விஷயம். உண்மைதான் விஜய், நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அடிச்சவளும் என் மகனை அப்படியே மயக்கி வச்சிருக்கிறவளும் சந்தோஷமா என் பசங்க கிட்ட பேசிக்கிறதே என்னால ஜீர்ணிச்சுக்க முடியலையே. சீக்கிரமா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன சம்பந்தி பாக்குறீங்க? நீங்க பிரகாரத்தை சுத்தி வரணும்ல, நீங்க போங்க. டே புலிமுருகா, அக்கா சொல்லுக்கா. விஜயும் விக்ரமும் அந்த பிச்சைக்கார குடும்பத்தோட ஒட்டி உறவாடுறது எனக்கு பிடிக்கல. நீ போய் பூஜைக்கு நேரமாச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா. சரிக்கா, போய் நான் கூட்டு வரேன். டாடி, அபி என்னாச்சுமா? என்னன்னு சொல்லு அப்பா கிட்ட. அழாதம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? அப்பா, நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா. ஏம்மா, ஏன் இப்படி சொல்ற? யாரு உன்னை என்ன சொன்னா? அப்பா, அந்த ஜேகே அங்கிள் இருக்காருல்ல, அவர் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருப்பா. இனிமே விஜய் நினைப்போட எங்க வீட்டு பக்கம் வந்துடாதன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாருப்பா. ரொம்ப கேவலமா பேசிட்டாருப்பா. அவர் அப்படிலாம் பேசினாரு? அவர் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையாம்மா? இல்லப்பா, அவர் தான் பேசினாரு. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வந்தா என் குடும்பமே விளங்காதுன்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாருப்பா. ஏய் அபி, அழாதம்மா, விடு. நீ அவர் பேச்செல்லாம் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினி தான் எல்லாமே உனக்கு தெரியாதா? அந்த நந்தினியே உன் பக்கம் இருக்கும்போது நீ ஏன்டா கலங்குற? நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர் ஏதோ ஆற்றாமையில பேசுறாரு, பேசிட்டு போட்டோம், விடுமா. இல்லப்பா, அங்கிள் பேசினத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என்னமோ ஆன்ட்டியும் நமக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு தோணுது. நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் அந்த ஐஸ்வர்யா ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரியும் ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி தோணுதுப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு கூட நந்தினி ஆண்டி, விக்ரம், விஜய் எல்லாருமே சேர்ந்து நிச்சயத்துக்கு தேதி குறிக்க ஜோசியரை தான் பார்க்க போயிருக்காங்களாம்ப்பா. நிச்சயத்துக்கு தேதி குறிக்க ஜோசியரை பார்க்க போயிருக்காங்களா? சரி, இத உனக்கு யார் சொன்னது? ஜேகே அங்கிள் தான்ப்பா சொன்னாரு. அவர் பொய்லாம் சொல்லலப்பா. நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்ப்பா. இந்த பக்கம் நம்மள சமாதானப்படுத்த குங்குமம் வச்சு என்னென்னமோ சொல்லி பொய் சத்தியம் பண்ணிட்டு, அந்த பக்கம் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா தோணுது. இல்லம்மா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு நந்தினிய பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஆளு உன்னை சுத்தி விடுறதுக்காக இத சொல்லிருக்காரு. அதெல்லாம் நீ நம்பாதம்மா. இல்லப்பா, எனக்கு என்னமோ அவர் உண்மையாதான் சொல்றாருன்னு தோணுது. அவரு கண்டிப்பா சும்மா சொல்லிருக்க மாட்டாரு. சரிம்மா, அதுக்காக அவர் சொன்னது உண்மையாவே இருந்தாலும் என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது. பார், செய்யவும் மாட்டாங்க. ஒருவேளை விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த நந்தினி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வை, அதே மணமேடையில வச்சு அவங்க 2 பேரையும் என் கையாலேயே வெட்டுவேன். என்னம்மா அப்படி பாக்குற? உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன நீ நம்புமா.
அந்த நந்தினியே எதிர்த்தாலும் சரி, அந்த விஜய் பயல தூக்கிட்டு வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அப்பா நான் இருக்கேன் உனக்கு. ஹலோ. அப்படியா? சரி, அதை நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? ம், சரி, ஓகே, வரேன். அம்மா, எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போயே ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போப்பா. வேலை தான் முக்கியம். இங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. நீ விஜய், போ. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி ப்ரோ. வரேன். சரிங்க. விக்ரம் கிளம்பிட்டான். விஜயையும் அனுப்பிட்டா நான் நினைச்சதை பண்ணிடலாம்.